கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி மர்ம மரணம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபரான கார்த்தி காவல் நிலையத்தில் இருந்து தப்ப முயன்றபோது காயமடைந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்தி கோவை சூலூர் அருகே பள்ளிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியில் இருந்த சிறுமி தர்ஷினி காணாமல் போய் பின்னர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் கார்த்தி மற்றும் அவனுக்கு உதவியாக கூறப்படும் மோகன்ராஜ் ஆகியோர் மீது போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து இருவரையும் போலீசார் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தினர். இந்நிலையில் சூலூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கார்த்தி தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட பரபரப்பில் அவர் கீழே விழுந்து வலது காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக போலீசார் அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அவரை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சிறுமி உயிரிழப்பு குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டதா என்பது தொடர்பான சந்தேகத்திற்கான உறுதி பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின் தெரியவரும் என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறை தரப்பில் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.